ஹalleluya. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில இந்த சபையுடைய தலைமைத்துவத்துக்காகவும் போதகருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். மெய்யாகவே கர்த்தர் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்காருன்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆம். செய்தி கொடுக்கும்படிக்காக நான் டோக்கியோக்கு வரல. ஒரு வேலை விஷயமாக வந்திருந்தேன். ஆராதனையில கலந்து கொண்டு தமிழ் ஆராதனை டோக்கியோல எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி பாஸ்டர்ட்ட கேட்டேன். பாஸ்டர் பெரிய மனசோடு கூட வரதே வரீங்க. ஒரு செய்திய குடுத்துட்டு போங்கன்னு சொன்னாரு. நான் விசுவாசிக்கிறேன் இது தற்செயலாக நடக்கிற காரியமாக இருக்காது. கர்த்தர் சித்தம். அவர் வழிநடத்துகிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆமென். என்னோட கூட இருங்க. நான் மலேசியா தேசத்திலிருந்து வரேன். எத்தனை பேர் மலேசியா தேசத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க மலேசியா தேசத்துக்கு? மலேசியா பாஸ்டர் வந்திருக்கிறீங்களா? சரி. கோலாலம்பூருக்கு வந்திருக்கீங்களா பாஸ்டர்? சரி, சந்தோஷம். நான் கோலாலம்பூர்ல இருந்து தான் வரேன். ஆம். எஃப்ஜே சபையிலிருந்து கடந்து வரும். எங்களுடைய சபையில அம் பல மொழிகள் இருக்கிற சபையாக இருக்கிறது. ஐ மீன் இங்கிலீஷ், சைனீஸ், அ வியட்நாமீஸ், அ பல பல மொழிகள் இருக்கிறது. அதில ஒரு குறிப்பு தமிழ் சபையாக இருக்கிறது. ஸோ தமிழ் சபையின் மத்தியில தான் நான் என்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். ஸோ கர்த்தர் மெய்யாகவே எப்படி நீங்க இங்க ஜப்பான்ல இருக்கிறீங்களோ, எங்களுடைய அ தாத்தா இந்தியாலருந்து மலேசியாவுக்கு வந்ததுனால, நாங்க அங்கருந்து வளர்ந்து அங்கேயே செட்டில் ஆயிட்டோம். ஸோ வி ஆர் கால்டு மலேசியன்ஸ். சரிங்களா? இந்த மத்தியான வேளையில கூட நான் விசுவாசிக்கிறேன், தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு திசை அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரே! உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை இங்கு அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையானது எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு இருதயமும் நல்ல நிலமாக மாறி, ஆண்டவரே இன்னைக்கு விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதைகளும் பல மடங்கு கனி கொடுக்கும்படிக்காய் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு செவிகளும் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, தேவன் நீர் எங்களோடு கூட எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீரோ அவைகளை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்க எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் ஏமாந்து போகாதபடிக்கு அப்பா, நீர் பேசும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தும்படிக்காய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள்ல இந்த ஆண்டவர்ட்ட நான் ஜெபம் பண்ணேன். பிகாஸ் நேத்து நைட் தான் எனக்கு தெரியும். ஸோ நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேசும்படிக்கா உள்ளத்துல வைத்த வார்த்தையை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யூ ஆர் கால்ட் டூ பி அ ஸ்டார். அப்படி ஒரு தலைப்பு வேணும்னா, இதுதான் தலைப்புன்னு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். யூ ஆர் கால்ட் டூ பி அ ஸ்டார். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மளை வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எடுத்து வா எ என் என்ன யாராவது தமிழ் பைபிள் வாசிக்க முடிஞ்சா எனக்காக இந்த வசனத்த வாசிங்கன்னு. மெத்தியு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. நான் இத பத்தி பேசுற முன்னுக்கே சிஸ்டர் அழகாக சொன்னாங்க. கிறிஸ்மஸ் வருது, கேரலிங் வருது, இது வருது, அது வருது. இட் இஸ் அ சீசன். ஸோ இந்த சீசன் குறித்து ஒரு விஷயத்த உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். மத்தேயு 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 1 வாசிக்க கேட்போம். இயேசு ராஜாவின் நாட்களில் கலிலேயாவில் பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து வசனம் சொல்லுகிறது, இயேசு பிறந்துட்டாரு. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தாங்க. சிஸ்டர் அந்த வசனத்த மறுபடியுமா வாசிங்க. ஈரோது ராஜாவின் நாட்களில் பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு இவர்கள் இயேசு பிறந்துட்டாரு. எங்களுடைய இரட்சகர் பிறந்துட்டாரு. எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு பிறந்தது அப்படின்னு சொல்லி தேடி வருகிறதான ஒரு சிச்சுவேஷன நம்ம பார்க்கிறோம். என்னோட கூட இருக்கிறீங்களா? ஸோ இந்த ஜனங்க என்ன செய்றாங்க? எங்க பிறந்தாரு? இயேசு பிறந்துட்டாராம்ல. எங்க பிறந்தாரு? யாருகிட்ட கேட்கிறதுன்னு அப்படின்னு சொல்லி தேடி வருகிறதான ஒரு சிச்சுவேஷன பார்க்கிறோம். 9வது வசனத்த வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? ராஜா சொன்னதை அவனை கேட்டு போகையில், இதோ அவரை கிழக்கிலே அந்த நட்சத்திரம் அவர்கள் கண்ட அந்த நட்சத்திரம் மறுபடியுமாக அவர்களை வழிநடத்தும்படிக்காய் நின்றது. ஆமா தானே? தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். 9 முடிஞ்சுச்சா?
அவருக்கு முன் சென்றது. ஸோ இந்த 2வது பகுதியில பார்த்தீங்கன்னாக்க, எங்க போறது? இயேசு எங்க பிறந்தாரு? எந்த இடத்துல இருக்கிறாரு? அவரை நாம் எப்படி ஆராதிக்கிறதுக்கு, எப்படி தேடி போணுன்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஒரு நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தினது. ஆமா தானே? 3வது வசனத்த வாசிப்போம். 10வது வசனம் சாரி. 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ரொம்ப சந்தோஷம் அடைந்தார்கள். நீங்க ஜப்பான்ல நட்சத்திரம் இருக்குமா? இருக்கும் தானே? எல்லா இடத்துலயும் இருக்கும். நீங்க எப்பயாவது ஒரு நாள் வெளிய போனோனே மேல அண்ணாந்து பார்த்து நட்சத்திரம் பார்த்தோனே மிகுந்த சந்தோஷம் அடைந்திருக்கீங்களா? யூ சே வாவ்! ஐ சீ எ ஸ்டார் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கிறதா? எனக்கு தெரியல. நான் மலேசியால நெறைய ஸ்டார் பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் கூட அப்படி ஃபீல் பண்ணதில்ல. எத்து கூட பார்க்க மாட்டோம். அது ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருப்போம். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஸ்டார் அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்த கொடுத்த ஒரு ஸ்டாராக காணப்பட்டது. இன்னொரு வசனத்த வாசிப்போம். 2வது அதிகாரம் 11வது வசனம். அதை தா- அதை தாயாகி மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார். அவர்கள் எதை தேடினார்களோ அதை கண்டடைந்தார்கள். அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்காக அவர்கள் தேடி போனார்கள் இல்லையா? அந்த நட்சத்திரமானது அவர்களை வழிநடத்தி அந்த இடத்துல அவர்கள் தேவனை ஆராதிக்கும்படிக்கான வழிகாட்டியாக இருந்தது. இன்னைக்கு இந்த 4 வசனங்கள உங்களுக்கு முன்பாக வச்சு, நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த வசனத்தையும் கொஞ்சம் அலைன் பண்றதுக்காக நான் விரும்புகிறேன். இந்த நாட்களில நெறைய பேரு சொல்யூஷன்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த பூமியில. நான் மண்டே வந்தேன் டோக்கியோக்கு. ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணும்போது ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கும்போது ட்ரெயின் டிலே ஆயிருச்சு. ஏன் டிலேன்னு கேட்டாக்க, யாரோ ஒருத்தவங்க வந்து ட்ராக்ல குதிச்சுட்டாங்க. அதனால டிலேன்னு. நினைச்சேன், ஐயோ! ட்ராக்லலாம் குதிப்பாங்களா? நம்ம மலேசியால ரொம்ப ட்ராக்லலாம் குதிக்கிறத நம்ம பார்த்ததில்ல. அப்ப என் கூட வந்த என்ன கொண்டு போங்கன்னு அவரு சொன்னாங்க. இங்க ரெக்கார்டட் மட்டும் 6 சூசைட் கேஸ் பெர் டேனாங்க. 6 சூசைட் கேஸ். இவ்ளோ சூசைட் கேஸஸா? அப்ப நான் கேட்டேன் அவங்கட்ட, "எதுக்குலாம் ஜனங்கலாம் சூசைட் பண்றாங்க? நல்லா தானே இருக்கு. குளுரா இருக்குது இடம். நல்லா இருக்கு. எல்லா ட்ரெயின்லாம் இருக்குது. நல்லா தானே வசதியா இருக்குது. ஏன்?" கேட்டா டிப்ரஷன் சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க, லோன்லினஸ்ன்னு சொல்றாங்க. அ அவங்களுக்குன்ற ஒரு எம்ப்டினஸ்ன்னு சொன்னாங்க. ஐ மீன் நான் பேசினவங்க வந்து ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க வந்து இங்க வேலை செய்றவங்க. ஸோ அவங்க சொல்லிக் கொண்டிருக்கும்போது எனக்கு என்ன புரிந்ததுன்னா, அப்ப அவங்க சொன்னாங்க, "பீப்பிள் டோன்ட் பிலீவ் இன் காட் ஹியர். வெரி ரேர். பீப்பிள் டோன்ட் ரியலி பிலீவ் இன் காட்." அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்களே நம்ப மாட்டேன்னு சொன்னாங்க. "ஐ டோன்ட் பிலீவ் இன் காட். தேர்ஸ் நோ காட். இட்ஸ் ஆல் அபௌட் வொர்க், மனி அண்ட் செட்டில்மென்ட்." அப்படின்ற ஒரு ஒரு நோக்கத்துல பாருங்க, நமக்கு ஜனங்களுக்கு அறிந்தும், அறியாமலும் 2 கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்குமே நெறைய சிச்சுவேஷன்ஸ் கோ த்ரூ பண்றாங்க. நெறைய ப்ராப்ளம்ஸ் கோ த்ரூ பண்றாங்க. நெறைய நெருக்கடிய கடந்து போறாங்க. நெறைய தெரிஞ்ச ப்ராப்ளம்ஸ், நெறைய தெரியாத ப்ராப்ளம்ஸ் இப்படி நெறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேங்க் யூ சிஸ்டர். அப்படியாக நம் வாழுகிற இந்த கம்யூனிட்டில, வாழ்கிற இந்த சூழ்நிலையில நெறைய பேரு ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன் தேடாம, சொல்யூஷன் என்னான்னு கூட தெரியாம, ஒருவேளை சொல்யூஷன் இருந்தாலும் அது எங்க போய் பெற்றுக்கொள்றது எப்படின்று தெரியாத வாழ்கிற ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் நம்மள வைத்திருக்கிறார். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபௌட் டோக்கியோ, பட் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, பீப்பிள் ஆல் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். இப்ப லேட்லி பார்த்தீங்கன்னா, மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்னு கோவிட் டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அதே தான் பேசிட்டு இருக்காங்க. மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமு, டிப்ரஷன் இது அதுன்னு. ஸோ ஜனங்களுக்கு ஒரு நீட் இருக்கிறது. ஜனங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனைகளுக்கான தீர்வு எங்க அப்படின்னு தெரியல. ஜனங்க தேடிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா, நீங்களும் நானும் ரட்சிப்புக்குள்ளாக வந்த நீங்களும் நானும் ஆண்டவர் எப்படி வைக்கிறார்ன்னா, எப்படி ஒரு அந்த 2வது படிக்கப்பட்டதான அந்த வசனத்துல 9வது வசனம் சொல்லுகிறது, அந்த நட்சத்திரமானது அவர்களை தேவன் எங்க பிறந்தாரோ, இயேசு எங்க பிறந்தாரோ, அந்த இடத்துக்கு வழிகாட்டுனது என்று சொல்லி நம்ப வாசிக்கிறோம். ஆமா தானே? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாக இருக்கிற நாம், ஆண்டவர் ஒரு நோக்கத்த வச்சிருக்கிறாரு. பிகாஸ் காட் ஹஸ் பிளெஸ்ட் யூ அண்ட் ஹி வில் கன்டினியூஸ்லி பிளெஸ் யூ. ஆண்டவர் நிச்சயமாக தொடர்ச்சியாக உங்களை ஆசீர்வதித்து, உங்கள மேன்மைப்படுத்துவாரு.
உங்கள பிரகாசமாக ஜொலிக்க செய்வார். ஏன்னா, அந்த ஸ்டார் பர்ட்டிகுலர்லி அவ்ளோ வெளிச்சமாக இருந்ததுனால தானே ஜனங்க அத பார்த்து, "ஓ!" அப்படின்னு சொல்லி அது பின்னுக்கு போனாங்கல்ல, அந்த ஸ்டார் பின்னுக்கு. ஸோ ஆண்டவர் இந்த நாட்கள்ல உங்க மத்தியில வைக்கிற செய்தி என்னன்னா, ரட்சிப்புன்ற அனுபவத்துக்கு அப்புறம் God will empower you, God will bless you, God will make you shine. அவருடைய ஒளியானது நம் மீது வரும்பொழுது, நம் நட்சத்திரத்த போல ஜொலிக்கிறதான ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வருவோம். இந்த நட்சத்திரத்த போல ஜொலிக்கிறதான அனுபவத்துக்காகவே தேவன் நம்மளை உயர்த்துவார். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவன் பாதைகளை திறந்து கொடுப்பார். தேவன் புதிய கதவுகளை திறந்து கொடுத்து நம்மளை இன்னும் உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய்ப்பார். So much so that the world will be able to see, ஓ! இந்த நட்சத்திரத்தை எப்படி அவர்கள் பார்த்தார்களோ, அதே போல இந்த உலகமானது உங்களையும் என்னையும் பார்க்கத்தக்க, உங்களுக்கும் ஜனங்களுக்கு மத்தியில ஒரு சாட்சியாக தேவன் நம்மளை நிறுத்துவார். எதற்காக நிறுத்துறார் தெரியுமா? அவரை காட்டும்படிக்காய். இயேசுவிடத்துல ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கும்படிக்காய். அவரிடத்துல எப்படி ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அம் இழந்ததை தேட எப்படி வந்தாரோ, அவர் இழந்து போன இந்த ஜனங்களை தேடும்படிக்காய் எப்படி பூமிக்கு வந்தாரோ, அதே போல இன்னமும் அழிந்து போற ஜனங்களை தேடி நாடி ஆண்டவர் அழைப்பு குடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒருவனும் அழிந்து பாதாளம் போவது அவருடைய சித்தம் அல்லல்ல. எல்லாரும் பரலோகத்துக்கு போணும். எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்குள்ளாய் கடந்து வரணும். பட் த கொஸ்டின் இஸ், இயேசு எங்க இருக்கிறார்ன்னு காமிக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் எங்க? அந்த ஸ்டார் எங்க? எப்படி ஜனங்க இயேசுவை அறிந்து கொள்வார்கள்? அந்த நட்சத்திரம் இல்லன்னா எப்படி இயேசு எங்க பிறந்தார்ன்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியும்? அந்த நட்சத்திரம் வழிகாட்டலன்னா எப்படி இயேசுவிடத்துல நாம் போக முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த நட்சத்திரத்த போல உருவாக்க விரும்புகிறாரு. அந்த நட்சத்திரத்த போல டசன்ட் மேட்டர். அந்த பாருங்க, ஒரு ஸ்டார் இருக்கிற இடத்தோட சரவுண்டிங் எப்படி இருக்கும்? அந்த ஸ்டார் இருக்கிற இடம் இருட்டாக இருக்கிற இடத்துல தான் ஒரு ஸ்டார் தெரியும். ஆமா தானே? இருள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும், நம்மை சுத்தி இருக்கிற ஜனங்க இப்போ அவங்க சொல்றாங்கல்ல, இப்ப நான் டோக்கியோவே எடுத்துக்கிறேன். பீப்பிள் டோன்ட் பிலீவ் இன் காட்ன்றாங்க. பீப்பிள் டோன்ட் இதுன்றாங்க, அதுன்றாங்க. இட் டசன்ட் மேட்டர். எவ்ளோ இருள் நம்மள சூழ்ந்திருக்கிறதுன்றது மேட்டர் இல்ல. எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி இருக்கிறாரு, எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மள எம்பவர் பண்ணி, எந்த அளவுக்கு அவருடைய ஒளி நம்ம மீது ஷைன் ஆகி, நம்ப அந்த இருட்டுல இருக்கிற ஒரு வெளிச்சமாக வெளிப்பட வேண்டும். இந்த மத்தியான வேளையில ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நோவிங் கிரைஸ்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வொர்ஷிப்பிங் ஹிம். இட்ஸ் அபவுட் பீயிங் அம்பாசடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட். இயேசுவுக்காக எழும்புகிற நட்சத்திரமாக ஆண்டவர் நம்மளை எழுப்ப விரும்புகிறாரு. இட் டசன்ட் மேட்டர் நீங்க இங்க எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் யூ வில் ஷைன். யூ நோ வை? ஏன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறாரு. அந்த ஒளியானது நமக்குள்ளாக பிரகாசமாக அடிக்கும் பொழுது, எல்லா ஜனங்களும் பார்க்கத்தக்க வெளிச்சமான ஒரு நட்சத்திரமாய் கர்த்தர் நம்மளை உருவாக்குவார். ஸோ அதற்காகவே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹி வில் ஹி வில் பிளெஸ் யூ அண்ட் ஹி வில் மேக் யூ ஷைன் அண்ட் ஹி வில் மேக் பீப்பிள் டு நோட்டீஸ் யூ. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள உயர்த்தி கொண்டு போவார். மாஸ்டர் சொன்னாரு, எதற்காக நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஆகலைன்னு தெரியல. ஆனாலும் ஆண்டவர் என்னை சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஆக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு. வெல், சில வேலைகள்ல உண்மையாவே நம்மளுக்கு தெரியாது எதுக்கு நம்ம என்னத்த செய்து கொண்டு இருக்கிறோன்ட்டுன்னு. ஆனாலும் ஆடு மேய்த்த தாவீது ஒரு நாள் ராஜாவா ஆகணும்னா, தாவீது ஆடுகள மேய்த்து தான் ஆகணும். அப்பதான் ஜனங்களை நடத்தக்கூடிய தன்மைகளை உருவாக்கி கொள்ள முடியுதுல்ல. எப்படி ஒரு ராஜாவாக இருக்கணும்னா ஜனங்களை பாதுகாக்க வேணும்ல. அதுக்கு அவர் ராணுவ வீரராக இருந்தா தானே. ஸோ தேர் இஸ் அ பீரியட் வேர் காட் டேக்ஸ் யூ த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மென்ட். உன்னை உருவாக்கி எங்க நிலை நிற்க வைக்கணுமோ அந்த இடத்துல நிலை நிற்க செய்வார் ஆண்டவர். அதற்கு வேண்கிறதான எல்லா காரியத்தையும் அந்த பாஸ்டர் சொன்னாங்க. அந்த கேரக்டர் ஸ்டடியில பார்க்கும்பொழுது, நமக்கு உள்ளுக்கு ஆண்டவர் தான் வைப்பாரு. அத செயல்படுத்துறதுக்கு அவரே செஞ்சு முடிப்பாரு. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் காட். நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான வேலைலாம் குடுக்க மாட்டாரு. அந்த ஆசையும் வச்சு விட்டுருவாரு. அந்த ஆசை நிறைவேறதுக்கான செயலையும் அவரு பண்ணி விட்டுருவாரு. தட் இஸ் வை வி சர்வ் திஸ் காட். அதனால தான் இந்த ஒரே தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் அவ்ளோ அன்பு நிறைந்தவர். அவ்ளோ பாசம் நிறைந்தவர். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நம்ம யோசித்து கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி எடுத்து அவரை தேடி அப்படி இல்ல. அவர் இரக்கமும் அவருடைய கிருபையும் நாள்தோறும் நமக்கு புதிதாகவே இருக்கும். ஆமென். அவருடைய கிருபை நிமித்தம் நான் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும்
உண்மையாகவே அவருடைய கிருபை தான். நீங்களும் நானும் யாரு? எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஏதாவது ஒரு ராங்கான காரியத்த செய்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனா அவருடைய கிருபை நம்மள நாள்தோறும் நடத்தி கொண்டு வருகிறது. ஆமாதானே? இப்ப பூமியில ஏன் ஏன் நான் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன். மறு நிமிஷமே டிங் ஹெவன்ஸ் கேட் ஓப்பன் ஐ என்டர் ஹெவன் ஃபினிஷ் ஸ்டோரி. அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆமாதானே? இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதுக்கு மேல பூமியில இருந்து என்னத்த பண்ண போறோம்? நேரா பரலோகத்துக்கு போயிட்டா ஹேப்பியா இருந்துடலாமே. But there's a purpose of why we are here. And the purpose is for you to become a shining star. And a shining star that will lead the people to the heart of the Father. ரட்சகர் பிறந்திருக்கிறாரு. சொல்யூஷன் அங்க இருக்குது. நமக்கு இங்க ப்ராப்ளம் இருக்குது. சொல்யூஷன் அங்க இருக்குது. ஆனா எனக்கு சொல்யூஷன் தெரியல. எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. சுத்தி இருக்கிற ஜனங்க மரணத்த தேடி போய் கொண்டிருக்காங்க. சுத்தி இருக்கிற ஜனங்க என்ன செய்றதுன்னு தெரியாம நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியல உண்மையா தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டோக்கியோக்கு வருது. வீக்கெண்ட் ஆகுனாவே நெறையா பியரு, பார்ட்டி அப்படித்தான்னு சொன்னாங்க. நான் என்னோட ஹோட்டல்ல இருந்து இப்படி சாட்டர்டே மார்னிங் ஒரு வாக்கிங் போயிருந்தேன். நெறைய பேர் கியூல நின்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஷின் ஓகோச்சி மாச்சி அங்க தான் இருக்கேன். ஓக்காச்சி மாச்சி அங்க இருக்கிறேன். திடீர்னு பார்க்க நெறைய கடைகள். அந்த அந்த நெறைய ஷாப்ஸ்ல எல்லாரும் கியூல நிக்கிறாங்க. எதுக்கு கியூல நிக்கிறாங்கன்னா, அங்க போட்டிருக்கு பெருசா, "நோ ஆல்கஹால், நோ லைஃப்." பெருசா போட்டிருக்கு. "நோ ஆல்கஹால், நோ லைஃப்." So people are just drinking and drinking and because it's Saturday and they're just drinking. Because they don't know what to do. They don't know what's the solution. அவங்க லைஃப்ல ஒரு எம்ப்டினஸ் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாம எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாங்க. எதெல்லாம் செஞ்சா எனக்கு ஓகே ஆயிரும். அது இதெல்லாம் செஞ்சா இட்ஸ் ஆல் ட்ரையல் அண்ட் எரர். இது ஓகேயா இருக்குமா? அது ஓகேயா இருக்குமான்னு. பட் தேர் இஸ் நோ சொல்யூஷன் இன் ஆல் தோஸ் திங்ஸ்ன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பட் கொஸ்டின் இஸ் யார் அவங்க கிட்ட சொல்லுவா? யார் அவங்க கிட்ட காமிப்பா? இட்ஸ் நாட் அபௌட் பாருங்க சுவிசேஷம் அறிவிக்கிறது வந்து அம் நெறைய வழிகள் இருக்கு. நீங்க கிறிஸ்மஸ் கேரலிங் என்னென்னமோ சொல்றீங்க. என்னென்னமோ காரியங்கள்லாம் இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபௌட் கோயிங் டூ பீப்பிள் அண்ட் சே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்ன்னு சொல்றது மட்டும் இல்ல. இட்ஸ் அபௌட் ஷோயிங் தெம் லவ். இட்ஸ் அபௌட் ஷோயிங் தெம் ஹூ யூ ஆர். பாருங்க நீங்களும் நானும் ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம். என் வாழ்க்கை தான் சாட்சி ஜனங்க பின்வர்றதுக்கு. ஆமாதானே? ஜனங்க ஃபாலோ பண்றதுக்கு நான் சாட்சி. நானே ரட்சிக்கப்பட்டும் அப்படியே இருந்தேன்னா, அப்ப அவங்களுக்கு என்ன உதாரணம்? அதனால தான் சொல்றேன். தேவன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளான் எப்படி இருக்கும்னா, முதலாவது நம்பளை உருவாக்குவார், நம்பள டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்குவார், நம்பளை சரிப்படுத்துவார், நம்பள ஷைன் பண்ண செய்வார். சோ தட் பீப்பிள் வில் கெட் அட்ராக்டட் டூ த ஸ்டார். சோ மொத திங்கே நீங்க நினைக்கலாம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் தான் அதுதானா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறது தான். ஆனா அதுக்காக ஆண்டவர் உங்கள தான் ஆசீர்வதிப்பாரு. உங்கள தான் ஷைன் பண்ண வைப்பாரு. உங்கள தான் பிரகாசம் அடைய செய்வாரு. சோ தட் யூ கேன் பி எ பிளெஸ்ஸிங் டூ தி அதர்ஸ். எதற்கு ஆசீர்வாதம்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். எதுக்கு வை டு யூ நீட் டு பி பிளெஸ்ட்? ஹலோ. பேசலாம் தானே பாஸ்டர்? பேசுங்க. பாஸ்டரோட அப்ரூவல் இருக்கு. பேசலாம். வை? நெறைய நேரத்துல நம்ம ப்ரே பண்ணிருப்போம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. நான் கேட்கிறேன், எதுக்கு உங்கள ஆசீர்வதிக்கணும்? கரெக்ட். You are blessed so that you can be a blessing to others. If you are not going to be a blessing to others, there's no point of you being blessed. சிம்பிள் பிலாசபில அப்ப எப்ப நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமோ, அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாக நம்மள நிரப்பிக் கொண்டே இருக்கும். பிகாஸ் யூ ஆர் அ சேனல். நீங்க ஒரு சேனலாக இருப்பீங்க. அப்ப இந்த பாத்திரம் நிரம்பினா தானே நிரம்பி வடிய முடியும். சோ இந்த பாத்திரம் நிரம்பிக் கொண்டே தான் இருக்கும். சோ யூ வில் நாட் லேக் எனிதிங். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக குடுப்பாரு. From the blessing to the peace to the happiness and to whatever that you would want, God will grant you provided you are ready to be a blessing channel. The more that you start giving, the more you will receive. Simple. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப சிம்பிள். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. It's not about just money. It's about your time. It's about what you're doing. It's about sowing. சிஸ்டர் சொன்னாங்க கிறிஸ்மஸ்க்கு இங்க லீவ் இல்லல்ல. நான் தேங்க் காட் மலேசியால பப்ளிக் ஹாலிடே. சோ கிறிஸ்மஸ்க்கு லீவ் இல்லன்னா என்ன? எதுக்கோ லீவ் எடுக்கிறோமே, இதுக்கு ஏன் எடுக்கக்கூடாது? அதான் சிஸ்டர் சொல்ல வர்றீங்க. பட் ஐ நோ இட்ஸ் சேலஞ்சிங். ஐ நோ இயர் அண்ட் ஆஃபீஸர்ஸ் எவ்ரிதிங் எனக்கு புரியுது. பட் when you have the desire, when you know what you are supposed to be doing, you know your priorities,
then you will set this as a priority. ஜனவரி மாசம் 1ஆம் மாசம் 2ஆம் தேதியே 25ஆம் தேதி டிசம்பருக்கு லீவ் எடுத்துருவீங்க. 12 மாசத்துக்கு முன்னுக்கு நீங்க லீவ் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏன் லீவ் குடுக்காம இருக்க போறாங்க? புரியுதா? When you set this as a priority, when you know that I've got a call and I've got a call to fulfill, God has blessed me so that I can be a blessing channel to others, then you will work accordingly, you will walk accordingly, you will talk accordingly, you will think accordingly. நம்முடைய சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் மாறும். You know why? Because you're called to be the shining star. இந்த ஷைனிங் ஸ்டார தேவன் பலப்படுத்துவாரு. இந்த ஷைனிங் ஸ்டார்க்கு சொல்லும், "ஐ அம் ஜஸ்ட் அ ராக். நான் வந்து ரொம்ப வீக்கா இருக்கேன். டோன்ட் வொரி. இட்ஸ் நாட் அபௌட் யூ. இட்ஸ் அபௌட் காட் ஹூ இஸ் இன் யூ." அவருடைய ஒளி நம்ம மீது பிரகாசமாக அடிக்கும் பொழுது, நாம் ஜொலிக்க ஆரம்பிப்போம். The nation, the city of Tokyo needs to see the star. இரட்சகரை காணும்படிக்காய், அவருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காணும்படிக்காய், அந்த கனெக்டர் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். கனெக்டர பார்க்க முடியல. அவங்க வெளிய வந்துட்டு, எங்க அந்த ஸ்டார்ன்னு தேடும்போது, ஸ்டார் பார்க்க முடியல. ஏன்னா, ஸ்டார் எல்லாமே வீட்டு உள்ளுக்க தன்னுடைய வேலைகளை செய்து ஒளிந்திருக்கிறது போல இருக்கிறது. It's a wake up call that you are called to shine as a star. இந்த ஸ்டார் என்ன செய்யுமா? உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? உங்களுக்கு படிப்புல பிரச்சனையா? நீங்க கவலையா இருக்கிறீங்களா? உங்களுக்கு டிப்ரஷனா இருக்கா? உங்களுக்கு இன்னைக்கு நைட்டே ட்ரெயின்ல விழுகணும்னு தோணுதா? இயேசு தான் வழின்னு காமிக்கும். உன்னுடைய பிரச்சனைக்கு ஓட சொல்யூஷன் இஸ் ஜீசஸ். அண்ட் நீங்க தான் அந்த ஒளியாக நீங்க காணப்படும். இட்ஸ் நாட் அபௌட் ஜஸ்ட் மியர் வேர்ட்ஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபௌட் சேயிங், இயேசு தேடி போங்க. இல்ல. You shine so bright where people will rely on you. You shine so bright that people will listen to you. It's not about begging. You increase the value so high so that people want. உனக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் என்ன? எனக்கும் வேணும். என்னோட கூட இருக்கிறீங்களா? சுவிசேஷம் என்பது தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வது. அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க? அது கெஞ்சுகிற காரியம் இல்ல. நான் யாருகிட்டயும் போய், ஐயா இயேசுவை ஏத்துக்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. You know why? When you become, நீங்க அந்த மாரி கெஞ்சினீங்கன்னா, the value of what you are bringing, the product value is so low because you're going to beg people to come and take it. நீங்க என்ன சீப்பான ஜாமாவ கொண்டு வந்து குடுக்குறீங்க? Your introduction is powerful introduction. The person that you are introducing to them is the Almighty God. அப்ப நீங்களும் நானும், we need to be representing Christ. Yes, full of love, full of mercy, தாழ்மையா இருக்கணும். Yes, but you shine so bright. But people want to know, brother உங்ககிட்ட என்ன இருக்குது? நீங்க மட்டும் எப்படி சிரிக்கிறீங்க? நீங்க மட்டும் எப்படி ரிலாக்ஸா இருக்கிறீங்க? எல்லாரும் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க ஜாலியா இருப்பீங்க. உங்களுக்குள்ளாக என்ன அனல் இருக்குது? ஜனங்க உங்கள தேடி வருவாங்க. உங்களுடைய ஒளியை கண்டு, உங்களுடைய வெளிச்சத்த கண்டு, the way that you are behaving, the way that you walk, the way you talk, எல்லாத்தையும் பார்த்து ஜனங்க உங்கள தேடி வருவாங்க. Tell me the secret. Tell me the secret. Tell me. என்ன இருக்கு? என்ன இருக்கு உங்களுக்குள்ளார? அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியத்துக்குள்ளாக ஜீவிக்கும்படிக்காய் தேவன் உங்களை அழைக்கிறாரு. Is it going to be tough? No. You know why? ஏன்னா வலியையும் அவர்தான் உண்டாக்குவாரு. பாஸ்டர் காலையில சொன்னாங்கல்ல, அந்த வாஞ்சையும் போட்டுட்டு, ஓ! இப்ப நான் வந்து ஜொலிக்கணுமா? எப்படி? நீ யூ ஜஸ்ட் சிட் பேக். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். நான் உன்னை உயர்த்துவேன். உன் வேலை ஸ்தலத்துல நான் உன்னை உயர்த்துவேன். ஜாதிகள் மத்தியில நான் உன்னை உயர்த்துவேன். எல்லார் மத்தியிலும் நீ பிரகாசமாக இருப்ப. When people cannot solve something, you will be able to solve because the wisdom of God will come upon you. இதெல்லாம் எதற்காக தெரியுமா? So that you can become the shining star. The shining star that will lead the people to Christ. என்னோட கூட இருக்கிறீங்களா? So இந்த shining starவா நீங்க இருக்கணும்னு சொன்னாக்க, and you know something, when people, அந்த வசனத்துல போட்டிருக்கு, 10வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். ஆனா question is, இந்த இந்த டோக்கியோ சிட்டி எடுத்துக்கோமே, பிரதர் உங்களை பார்த்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? டவுட்டா இருக்குல்ல?
ஏன்டா இவன் முன்னுக்கு வந்து நின்டான் அப்படின்னு தோணும் சில பேருங்களுக்கு. உங்கள இல்ல சொல்றேன் பொதுவாக. கொஸ்டின் இந்த 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 வசனத்த பார்த்தீங்கன்னா, ஜனங்க அந்த ஸ்டார பார்க்கும்பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்களாம். தேர் வாஸ் கிரேட் ஜாய். அப்போஸ்தலர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பிலிப் சமாரியா பட்டணத்துக்கு போனாரு. த மோமென்ட் ஹி என்டர்ட் சமாரியா, அந்த பட்டணம் முழுவதுமாக ஒரு சந்தோஷம் உண்டாகுனதாம். பிலிப்பு சமாரியாவுக்கு போனோனயே, சமாரியா முழுவதுமாக ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா? The person who is going into Samaria carries the value of Christ. இயேசுவை சுமந்து போகிறதுபடினாலே, அங்க ஒரு சமாதானம், அங்க ஒரு சந்தோஷம் வந்தது. ஜனங்க உங்கள பார்க்கும் பொழுது, they should be filled with joy. ஐயோ! பிரதர பார்த்துட்டோம். ஐயோ! சிஸ்டர பார்த்துட்டோம். ஓ! வெரி குட்லாம். வெரி குட், வெரி குட். எங்க தெர்ல இந்தியால, கொரியால, இங்க ஜப்பான்லலாம் தெரியல. மலேசியால வந்து பொதுவாவே அவிசுவாசிகள் ரோட்ல நடந்து போனாங்கன்னா, ஒரு பூனை குறுக்க போயிருச்சுன்னா, அது வந்து அபசகுனம்ன்றுவாங்க. தெர்ல அது இங்க அப்படியான்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். 3 தரம் தூ தூ தூன்னு துப்பணும். என்னென்னமோலாம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். நெறைய நடந்திருக்கு. திடீர்னு ஒரு பூனை குறுக்க போச்சுன்னா, போச்சு இன்னைக்கு இந்த நாள் போச்சு. எதுவும் சரியில்ல. திரும்பி கூட போயிருவாங்க. சில பேருங்க ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸா இருந்தாங்கன்னா, திரும்பி போயிருவாங்க. இங்கிட்டு வேணாம் இன்னைக்கு நாள் சரியில்ல. அப்படி இப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ரட்சிக்கப்படாத நம்ம மலேசியால நெறையா இந்து மக்கள் இருக்கிறார்கள். நெறைய இந்து மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நடுவுல, நான் நல்ல காரியமா போகும்போது சிஸ்டர பார்த்தேன்னா, நான் ரிவர்ஸ்ல போனா, இல்ல சந்தோஷமா இன்னைக்கு நடக்க போது எல்லாம் நல்லதா நடக்கும்னு நான் நெனச்சு போவேனா? யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்கா தான் இருக்கணும். காலையில அவங்க எந்திரிச்சு உங்கள பார்க்கும்பொழுது, உங்களை காண்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். ஆமா தானே? தேவ மகிமையை காண்கிற ஜனங்கள், அந்த நாள் முழுவதுமாக மகிமை நிறைந்து தான் இருக்கும். Through you and because of you they will be blessed. நீங்க பார்த்துட்டு சும்மா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. "ஹலோ பிரதர் ஹவ் ஆர் யூ? காட் பிளெஸ் யூ." இல்ல ஏதோ காட் பிளெஸ் யூ கூட இல்ல. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. அதுதான் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஓ! இன்னைக்கு நான் காலையில போய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நெனச்சேன். பிரதர் சொன்னாரு. நான் நான் உயிரோட இருக்க போறேன். எக்ஸாம்பிள். புரியுதா நான் சொன்னது? So what I'm trying to say is there's a divine call that God has called you for a purpose, and the purpose must be fulfilled. And for that purpose to be fulfilled, you will be blessed. For that purpose to be fulfilled, you will receive joy, you will receive peace, you will receive prosperity, you will receive everything that you want. Because நீங்க தான் அந்த நட்சத்திரம். நீங்க தான் அந்த வழி. கடைசி வசனம் சொல்லுகிறது 11வது வசனத்துல வாசிங்க சிஸ்டர் 11வது வசனம். பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையைக் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை கனிந்து தங்கள் பொக்கிஷங்களைத் திறந்து இவ்வளோ நாளாக என் பிரச்சனைக்கு தீர்வை தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள். நான் தேடிக் கொண்டிருக்கிற இந்த மெஸ்ஸையா எங்கன்னு சொல்லி தேடிக் கொண்டிருந்தார்கள். அந்த இயேசு எங்கன்னு சொல்லி தேடிக் கொண்டிருந்தார்கள். அண்ட் பிக்காஸ் அந்த நட்சத்திரம் இருந்தபடியினால அவர்கள் தேவனை ஆராதிக்க முடிந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரத்த பத்திலாம் ரொம்ப பேசல. முடிஞ்சிருச்சு. நட்சத்திரத்தோடைய வேலை அவ்வளோதான். என்ன வேலை? நட்சத்திரமானது என்னை வணங்குங்கன்னு சொல்லுகிற தகுதி இல்ல. நட்சத்திரத்துடைய வேலை என்ன? படைத்தவரிடத்துல காமிச்சு, படைத்தவரிடத்துல கொண்டு சேர்க்கிற வழி மட்டும் தான். நீங்களும் நானும் இந்த பூமியில எதற்காக வாழுகிறோம்? We will be blessed so that we can bless people. We have received the joy, we have received the salvation of God, and we have received the pass to heaven. அதே காரியத்த ஜனங்களிடத்துல நம்ம காமிக்க வேணும். It is our responsibility. ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில எழுந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நட்சத்திரத்த போல என்னை இந்த நாள்ல நடத்துங்க. Let people see me and find solution in me. Through me, let them find you. அப்படிப்பட்டதான ஒரு ஜீவித்தை நான் வாழணும்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கிருபையாய் கேளுங்க. கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களை உருவாக்குவார். கர்த்தர் உங்களை அழகுபடுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இதெல்லாம் எதற்காக? So that people who are going towards hell can take a U-turn and come back to heaven. And it is a great season. இது ஒரு நல்ல சீசன். You know why? Christmas is coming. கிறிஸ்மஸுக்காக சர்ச்ல நெறைய பிளான்ஸ் பண்ணுவாங்க. நெறைய சில்ட்ரன்ஸ் புரோகிராம், டின்னர் இதெல்லாம் இருக்கும். But all those things are beautiful, but we need the shining stars to be out there to direct the people to your programs.
எதற்காக நாங்க ப்ரோகிராம் நடத்திட்டோன்னு வெப்சைட்ல போடுறதுக்காகவா? இல்ல. It is a platform and an opportunity to share the love of Christ. Because people are dying every day without this love. People are dying and destroying their lives because there's no hope. And Jesus Christ is the only hope. அந்த ஒன்லி ஹோப்பை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தேவன் உங்கள தேர்ந்தெடுத்திருக்காரு. நானே சரியில்லையே, நானே இப்பதான் ஏதோ தட்டி தடுவி முன்ன அப்படியே வந்துகிட்டு இருக்கேன். நான்லாம் அந்த அளவுக்குலாம் இல்ல. மேபி பாஸ்டர் அந்த மாரி செய்யலாம். நோ. இட்ஸ் நாட் அபௌட் தட். இட்ஸ் அபௌட் த காட் ஹூ இஸ் இன் யூ. உன்னுடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். உங்கள பலப்படுத்துவார் அவரு. உங்களுக்கு ஞானம் குடுப்பாரு. யாருகிட்ட என்னத்த பேசணும், நீங்க எப்படி செய்யணும், என்ன செய்யணும். சிலர் இடத்துல ரொம்பலாம் வளவளன்னு பேச முடியாது. ஒரே ஒரு சிரிப்பு தான் சிரிப்பீங்க. அவங்க உங்க பின்னுக்கே வந்துருவாங்க. இயேசு எனக்கு வேணும்னு. That's the power of Christ. That's the power of the Holy Spirit. Holy Spirit will give you the conviction. உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவாரு. என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், என்ன வார்த்தை பேசணும், என்ன நடத்தணும், எங்க நீ வாய் தொறக்கக்கூடாது, எங்க நீ வாய் தொறக்கணும்னு சொல்லி ஆவியானவர் உங்கள நடத்துவாரு. ஸோ இந்த சோ தட் இப்ப பாருங்க, நீங்க பாஸ்டருக்கு ஆண்டவர் அழைப்பு குடுத்து இந்த டோக்கியோல ஒரு தமிழ் ஊழியத்த ஆரம்பித்திருக்கிறீங்க. அண்ட் லேட்லி ஐ பீன் சீயிங் இன் த நியூஸ், இந்தியாவிலிருந்து லேடி அம்பாசிடரை வந்து ஜப்பானுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அண்ட் தேர்ஸ் லாட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அண்ட் கொலாபரேஷன் பிட்வீன் ஜப்பான் அண்ட் இந்தியா. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எக்கனாமிக்கல் எம்பவர்மென்ட் நினைக்கிறீங்களா? இல்ல. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. உங்களுக்காகவே ஆண்டவர் ராஜ்யங்களையும் அரசாங்கத்தையும் மாற்றுவாரு. So that people will come here and இந்தியால ரட்சிக்கப்பட முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க இங்க வந்து ரட்சிக்கப்படுவாங்க. We have that in நம்மளுடைய மலேசியால பார்த்தீங்கன்னா, மியான்மார் வந்து ரொம்ப டஃப்பான கிரவுண்ட். தெரியல நீங்க போயிருக்கீங்களா மியான்மார்ன்னு? மியான்மார் டஃப்பான கிரவுண்ட். நெறைய ஸ்கேம், நெறைய கிட்னாப்பிங் கேஸஸ் அண்ட் ஆல் தட். ஆனா மியான்மார்லேருந்து வேலைக்காக மலேசியாவுக்கு வரவங்க நெறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. நெறைய பேர் ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளாக வராங்க. We have got Myanmar services நடத்துறோம். அது மூலியமாக ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க. And we know they are not going to be there for permanent இல்ல. அவங்க அங்கேயே இருக்க போறதில்ல. They are going to be there for a short period of time. அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ரட்சிக்கப்பட்டு மறுபடியுமாக அவங்க மியான்மாருக்கு போகும்பொழுது அநேக ஊழியக்காரர்களாக மாறுறாங்க மியான்மார்ல. There are people say closed door, you cannot go in and do this and that. Doesn't matter. இந்த இடத்துல ஜனங்க அங்க இருந்து பாருங்க, ஜனங்கள இந்தியா தேசத்திலிருந்து எதுக்கு டோக்கியோக்கு கொண்டு வராருன்னா, இங்க கொண்டு வந்து உங்க மூலியமாக தேவனை கண்டடைந்து மறுபடியுமாக இந்தியாவுக்கு போகும்பொழுது புதிய சிருஷ்டியாக கடந்து போவதற்காக. So your existence is very crucial. இசாக்கார் கோத்திரம் தன் காலத்தை அறிந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு கோத்திரமாக காணப்பட்டது. நீங்களும் அதே போலதான். இந்த நாட்களில தேவன் இந்த இடத்துல என்ன செய்ய விரும்புகிறாரோ அவைகளை செய்யும்படிக்காய் தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. It is definitely not with your permission, pastor. This is definitely not the pastor's job only. பாஸ்டருடைய வேலை என்ன தெரியுமா? சிஸ்டர் சொன்னாங்கல்ல, இந்த ப்ரோக்ராம் நடத்துறது அவ்வளவுதான். அவங்க சொல்லி முடிச்சோன்னா அவங்க வீட்டுல போய் தூங்கிடணும். நீங்க போய் அப்படியே கொத்து கொத்தா ஜனங்களை அள்ளி கொண்டு வந்து இந்தாங்க. அவங்க வந்து கெஞ்சக்கூடாது. ஐயா ப்ளீஸ் கொஞ்சம் யாராவது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிடுங்க, மின்னுட்டுக்காரங்க. நீங்க யோசிக்கணும், எத்தனை பேர் கூப்பிடலாம், எங்க நான் ஷைன் பண்ண போறேன், எப்படி நான் ஷைன் பண்ண போறேன், எப்படி இந்த ஜப்பனீஸ் பிரதர்கிட்ட சொல்ல போறேன், எப்படி இந்த இந்தியன் பிரதர்ஸ்லாம் எங்க இருக்கிறாங்க, நெப்பாலிஸ்லாம் எங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வா, யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ரட்சிப்பு உங்ககிட்ட இருந்து வரப்போறதில்ல, என்கிட்ட இருந்து வரப்போறதில்ல. தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்படும்னா, நம்ம ஜஸ்ட் வழிகாட்டி மட்டும்தான். அவர் தம்மை வெளிப்படுத்துவார். அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவார். So if you are here today, there is a call for you. The call is for you to shine for him. The call is for you to say, question என்னன்னா, are you ready? Are you ready to receive the blessing? Are you ready to be blessed? Are you ready to be empowered? ஒரே ஒரு qualification. The qualification is you must be a blessing to the others. If you are ready for that, God will open the gates of heaven and bless you. தேவன் அப்படியே அவருடைய பொக்கிஷ சாலையாக இருக்கிற வானத்தை திறந்து இடங்கொள்ளாத அளவுக்கு உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. பட் ரிமெம்பர்,
you're called to be the shining star. இன்னைக்கு டோக்கியோல ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கோட சொல்யூஷன், அதோட தீர்வு கர்த்தர் உங்களுக்குள்ளார தான் வைக்கிறாரு. When you start understanding who you are, when you start understanding what is your call, when you start understanding who your God is, then you walk differently. Your mindset ஓட சேஞ்ச் டிஃப்ரெண்டாக மாறும். பழைய துருத்தியில புதிய வைனை ஊத்த முடியாது. பிகாஸ் அது வெடிச்சிரும். So if you want to take it, you want to take what is spoken to you right now and you want to go, கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? செத்தது. நீங்க எவ்வளவுதான் விசுவாசமா ஜெபிக்கலாம். பட் God is calling you today to be a shining star. ஷைனிங் ஸ்டார் பெட்டுக்கு கீழ இருக்கக்கூடாது. ஷைனிங் ஸ்டார் வீட்டு உள்ளுக்கு உட்கார்ந்திருக்க கூடாது. ஷைனிங் ஸ்டார் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இருள் நிறைந்த இந்த இடத்துல நீங்க நின்று ஜொலிக்கும் பொழுது, ஜனங்கள் உங்களை பார்த்து தம்முடைய இரட்சகரை தெரிந்து கொள்வார்கள். என்னோட கூட இருக்கிறீங்களா? There's a great call. There's a great opening. ஆண்டவர் வந்து இந்த இந்த டோக்கியோ முழுவதுமாக உங்களுக்கு ஆதாயமாக கொடுப்பாரு. டோன்ட் திங்க் ஸ்மால். யூ அண்ட் ஐ வர்ஷிப் அ பிக் காட். ஆமாதானே? நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். அவர் பெரிய ஆண்டவர். இன் மலேசியால we are targeting, we've got a vision called M100. M100 விஷன் வந்து என்னன்னா 100 சபைகளை தேவனுக்காக ஸ்தாபிக்கணுன்றதான ஆர்வத்துல, உற்சாகத்துல ஆந்தியோக் திருச்சபையோட விஷன்ல நம்ம மூவ் பண்ணி கொண்டிருக்கோம். 100 churches with 100,000 members. அதுதான் நம்மளுடைய தரிசனம். Well, we have not reached there. It's still long way to go. Our தரிசனம் வந்து 10 years plan. But if this is what God has called us for, it's not about being flagging இல்ல. It's not about being நாங்களா இல்ல. If God says this, then that is it. There's no left, right, there's no questions about it. என்னோட கூட இருக்கிறீங்களா? ஸோ நான் முடிக்கிற இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை உங்கள் இடத்துல எப்படி புறப்பட்டு வருதுன்னா, you're called to be a shining star. நீங்கள் வழிகாட்டிகளாக தேவன் உங்களை உருவாக்க போகிறாரு. You will be anointed, you will be blessed, you will be empowered, you will be filled with the power of God. For one purpose is to channel everyone to the love of Christ. என்னோட கூட இருக்கிறீங்களா? As long as you say, God, I'm here, use me. As long as you say, God, I don't know, என்னுடைய சுய பலத்தினால I'm not so smart, எனக்கு எப்படி செய்யறான்னு தெரியல. But if this is from you, a call to shine, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்னை நடத்துங்க. அதுக்கப்புறம் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெர்னி வேற மாதிரி இருக்கும். இது எப்ப நடக்கும்? எப்ப நடக்கும்? அது எப்ப? நிறைய நேரத்துல இப்படி பேசும்போது பீப்பிள் என்ன நினைப்பாங்க, ஓகே நவம்பர் மாசம் பாதி ஆயிருச்சு. 2026ல இருந்து நம்ம இறங்கி செய்வோம். நாளைக்கு உள்ள பாடு நாளைக்கு வச்சுக்குவோம். You know when it starts? இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? எத்தனை நாள் இருக்கு? ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம். 50 டேஸ் எடுத்துக்கோ. 50 டேஸ்ல God can do multiple miracles. Tons of miracles. 50 டேஸ். எங்க சர்ச்சில் வருஷம் மீரா மாரா 77ன்ற ஒரு காரியத்தை நடத்துவோம். நான் இதை சொல்லி முடிக்கிறேன். மீரா மாரானா என்னன்னு கேட்குறீங்களா? அது வந்து பெரிய சயின்டிஃபிக் வேர்ட்லாம் இல்லை. சும்மா சுருக்கிட்டோம். மிரக்கல் மாரத்தான். அதை மீரா மாரான்னு சுருக்கிட்டோம். ஸோ the last 77 days of the year, we go all out to taste the goodness of God. ஏன்னா நிறைய நேரத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆரம்பிக்கும் போது பவரா இருக்கும். இது செய்வோம், அது செய்வோம், இந்த கோல்ஸ், அந்த கோல்ஸ். வருஷம் முடிய இந்த நவம்பர் வந்தோன்னே என்ன சொல்லலாம், இது வருஷம் நடக்கல, அடுத்த வருஷம் நடந்துக்கும். இல்லை, தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரனும் அல்ல. ரைட்? இஃப் he said that he will do it. ஸோ ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். அது மிச்சம் 77 நாளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிச்சம் 50 நாளா இருந்தாலும் சரி, தேவன் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அது லாஸ்ட் மினிட்டா நம்ம கண்ணுக்கு தெரியும். இட்ஸ் டூ லேட், பட் காட்ஸ் பிளானிங் அண்ட் டைமிங்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட். ஏற்ற காலத்துல கர்த்தர் செய்து முடிப்பாரு. So don't wait until 2026. 2026 there will be a bigger plan. There will be bigger stuff. But in the next 50 days is in your hands to shine as a star. In the next 50 days is for you to bring transformation to Tokyo. It's for you. நானே எங்க இருந்து வந்தேன், நாங்களும் தான் எங்க இருந்து மலேசியாவுக்கு வந்தோம். But we don't care about all these things. We don't look at borders. We look at the love of God.
ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் வெளியே இருக்கிற எல்லாருக்காகவும் அந்த சிலுவையில மரித்தாரு. Therefore, because he died on the cross, therefore there's a purpose for me to share his love to others. என்னோட கூட இருக்கிறீங்களா? ஸோ உங்களை உற்சாகப்படுத்துகிற the next 50 days, take it on. We've got something called E1R1. கடைசி பாசையை சொல்லி முடிச்சிடுறேன். E1R1 வந்து ஈச் ஒன் ரிச் ஒன் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். டு ஸ்ப்ரெட் த காஸ்பல். சபையில ஒரு 150 பேர் இருக்கிறீங்களா? 150 பேரும் ஒரு ஆளு. ஐ எம் நாட் டாக்கிங் அபௌட் 10, 15 பீப்பிள். நீங்க செய்ய முடிஞ்சா காட் பிளெஸ் யூ. பட் ஒன் பெர்சன் என்ன செய்யணும்? அடிக்கடி ஷைன் பண்ணுங்க அவங்க கிட்டயே. அவங்க பார்க்கட்டும் உங்களோட ஷைனிங்க. அதுக்கப்புறம் அவங்க இயேசுகிட்ட வருவாங்க. பி த சேனல். E1R1 ரிச் ஒன். ஈச் ஒன் ஆஃப் யூ ரிச் ஒன். தட்ஸ் டபுள் தட்ஸ் டபுள். கொஞ்ச நாள் அப்புறம் இடம் பத்தாது. அப்புறம் பெரிய இடம் பார்க்கணும். இல்லைன்னா மல்டிபிள் சர்வீசஸ் வைக்கணும். த பியூட்டி பார்ட் இஸ் நான் இடம் தேடிக்கிட்டு இருந்தேன். எப்படிலாம் வருதுன்னு தெரியல. கீழே வரும்போது சிஸ்டர் பாடுற பாட்டு தான் கேட்குது எனக்கு கீழே போயிட்டு இருக்கிறவனே ரிவர்ஸ் பண்ணி இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? நீங்க எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தீங்க. கூகுள் மேப் பார்த்துக்கிட்டு தான் வந்தேன். பட் கூகுள் மேப் வந்து நின்றுச்சு. இப்போ நான் எங்க போறது? நீங்க பாடுற பாடல் இதுதான் வழின்னு என்ன சொல்லி என்னை கொண்டு வந்து இங்க சேர்த்தது. அதே போல நீங்க வாழ்கிற வாழ்க்கை இதுதான் வழின்னு சொல்லி புறஜாதி ஜனங்களை தேவனிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். And that will be God's anointing on you to fulfill the call. என்னோட கூட இருக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஒரு திசை நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். I want you to pray a prayer of dedication. உள்ளம் உணர்ந்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. It's not by chance that you are here in Tokyo. It's not by chance that I am here today, but I believe God is bringing forth a great awakening. ஒரு புதிய அசைவை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரு. அது உங்க மூலியமாகத்தான் கர்த்தர் நடத்தி செல்வார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை சொல்லுங்க. நீங்க ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஒரு ஷைனிங் ஸ்டாராக மாத்துங்க ஆண்டவரே. தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தி உமக்காக பிரகாசிக்கும்படிக்காய் எங்களை மாற்றுங்க. எங்களை அபிஷேகப்படுத்துங்க. எங்களை உருவாக்குங்க. God is listening to your prayers right now. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் அப்படியே கேட்டு அப்படியே பதில் கொடுக்க போகிறாரு. Just get ready. விசுவாசத்தோடு கூட செயல்பட ஆரம்பிங்க. God will grant you all the desires of your heart. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக வருகிறேனப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்காக அம்பாசடராக மாற இந்த தேசத்துல ஆண்டவரே இவர்கள் மூலியமாக அநேகர் உம்மை அறிந்து கொள்வதற்கு இவர்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். இவர்களையும் ஆசீர்வதி. இவர்கள் மூலியமாக அநேகரை ஆசீர்வாதமாக நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே, இந்த சபையோட எல்லா காரியத்தையும் கர்த்தர் சந்தித்து பெருகி வழிநடத்தும்படிக்கா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless.